டே 2 இப்படிதான் இருக்குது. இதுக்கு மேல என்னால இன்னைக்கு ரொம்ப செஞ்சோம்னா, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் நம்ம வந்து வார்ம் அப் தான் மெயினா ஃபோக்கஸ். ஏன்னா எடுத்த உடனே பண்ணோம்னாக்கா எக்ஸசைஸ் பண்றவங்களுக்கு தெரியும், அங்கங்க புடிச்சிக்கும். ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு டே 2 100 டே 6 பேக் சேலஞ்ச். ஓகே ஓகே, நேற்று வந்து ஸ்ட்ரெச்சிங் பண்ணோம், பட் இன்னைக்கும் ஸ்ட்ரெச்சிங் தான் பண்ண போறோம். ஏன்னா நம்ம தம்பிள்ஸ் எல்லாம் போட்டு ஹெவியா பண்ற அளவுக்கு இன்னும் உடம்பு செட் ஆகல. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நம்ம எக்ஸசைஸ் பண்ணின்றதுனால உடனே புஷ் பண்ணக்கூடாது. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு கொஞ்சம் நல்லா லூஸா இருக்க பேண்ட் போட்டு வந்திருக்கேன். ஸோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நல்லா செய்வோம். எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதுன்னு பாருங்க. பட் வயிறு கன்ஃபார்மா உடனே தெரியாது. தெரியுதா உடம்பு? இந்த கர்வ், இந்த வளைஞ்சு அப்படின்னு இதா இருக்கு, இதெல்லாம் குறைக்கணும். ஓகே, அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம். எக்ஸசைஸ் பண்றது எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன், பேசுறத மட்டும் ஸ்லோ பண்ணிக்கிறேன். ஏன்னா பாக்குறவங்களுக்கு வந்து வீடியோ ரொம்ப லென்த்தா போற மாதிரி இருக்கும், பாப்பீங்களான்னு தெரியல. ஸோ நமக்கு கேமரா கூட சதி பண்ணுது. ஓகே, இந்த இடம்லாம் பயங்கரமா வலிக்குது. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு புஷ்அப் நேற்று பண்ணோம்ல, வெறும் 10 தான் பண்ணோம். ஆனா முதல் நாளுங்கனால செம்மையா வலிக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையாவே பண்ணுவோம். ஏன்னா நம்ம எடுத்த உடனே ஒரே நாளால அதெல்லாம் வர வைக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஸ்ட்ரெச்சிங் பண்ணிட்டு கொஞ்சம் இதா பண்ணுவோம். இல்ல ஸோ இதுக்கு மேல நான் இன்னைக்கு போட்டதுக்கு அப்புறம் யோசிச்சேன். முதல் நாள் பேசுறத மட்டும் ஷார்ட் பண்ணிட்டு, சாரி, பேசுறத மட்டும் அப்படியே விட்டுட்டு, இப்போ இந்த எக்ஸசைஸ் பண்றது எல்லாமே வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டு பண்ணிக்கலாம். அங்க மட்டும் ஏதாவது பேக்ரவுண்ட் மியூசிக் மாதிரி கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் எடிட்டிங் எப்படி போகுதுன்னு தெரியல, பாப்போம். இப்படி சுத்தும் போது அப்படியே மறக்க மறக்க மறக்குங்குது சவுண்டு. ஐயோ, நம்ம சீக்வன்ஸா பண்றது எப்படி நம்மளுக்கு தெரியலையே. ஓகே, அடுத்த மாதிரி எழுதி வச்சுப்போம். அடுத்து என்ன பண்ணணும்ன்றதை எழுதி வச்சுட்டு நம்ம பண்ணுவோம். அப்பதான் நமக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் தெரியும். ஆக்சுவலா இப்படி பண்றோம்ல, அப்படி பண்ணும் சைட்ல இப்படி பண்ணும்போது இப்போ கையில தம்பிள்ஸ் ஏதாவது வெயிட் இருந்ததுன்னா அந்த இம்பேக்ட் வந்து நல்லா பெயினா இருக்கும். பட் இப்போ ஜஸ்ட் ஸ்ட்ரெச்சிங்ன்றதுனால வெயிட் எதுவும் இல்லாம ஜஸ்ட் நார்மலா பண்றோம். மேபி இன்னொரு ஒரு வாரம் கழிச்சோ ஒரு 5 நாள் கழிச்சோ தம்பிள்ஸோட பண்ணுவோம். சவுண்ட் கேக்குதான்னு தெரியல வீடியோல. இப்படி இப்படி பண்ணிட்டு இப்படி திரும்பி இப்படி கை இது பண்ணும்போது ஷோல்டர்ல அப்படியே மடக்குங்குது. மேபி இன்னைக்கு பாடி ஜாயின்ஸ் எல்லாமே இப்ப பண்ணது ஓரளவு கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங்கா இருக்கும். பட் லெக் மட்டும் கொஞ்சம் டைட்டா இருக்கு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை. அப்படியே அப்பா, என்ன எவ்வளவு பெயினா இருக்கு. நான் சாதாரணமா நினைச்சேன் அசால்ட்டா இந்த மாதிரி கிராஸ் இது வந்து 20 மேல பண்ணுவேன். ஒண்ணு கூட பண்ண முடியல. இல்ல, ட்ரை பண்ண. நான் எதிர்பார்க்கல
இப்படி இவ்வளோ நாளுக்கு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் கழிச்சு இதை பண்றதுனால நமக்கு செம்ம டிஃப்ரெண்ட். ஆக்சுவலா இப்படி கிராஸ்ல பண்ணும்போது உடம்பு நேரா இருக்கணும். என்னால நேரா வச்சு எந்திரிக்கவே அந்த அந்த ஒரு லெக்ல உடம்பு வெயிட்ட தூக்க முடியல. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பத்து அப்புறம் ஒரு 5 15 பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு 10 மட்டும் பண்ணா போதும். புஷ்அப் ரொம்ப வேணாம், ஏன்னா நேத்து 10 பண்ணோம். இன்னைக்கு ஒரு 10 10 2 செட்டு ஒரு 5 15 25 போதும். லூசா விட்டா வயிறு தெரியுதா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுக்கெல்லாம் கவலையே படக்கூடாது. சாயந்தரம் சாப்பிட்டது, குடிச்ச காஃபி எல்லாமே இப்போதான் கொஞ்சம் டைஜஸ்ட் ஆகிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகுது. ஓகே, மேபி இன்னும் 2 நாள் அதுக்கப்புறத்துலேருந்து டோட்டலாக காஃபி கூல்ட்ரிங்க்ஸு இதெல்லாம் நிப்பாட்ட போகிறேன். காஃபி மெயினாக எனக்கு காஃபி அதிகமாக குடிக்கிறது தான் எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். ஏன்னா செட் ஆகலை இப்போ கொஞ்ச நாளாக. ஓகே, காஃபி நிப்பாட்ட போகிறேன். அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ் இந்த கொக்கோ கோலா, ஐஸ் லெமன் டீ இந்த மாதிரி ரொம்ப கூலிங்காக இருக்கிற ஐட்டம்லாம் ஸ்டாப் பண்ணணும். முடியல. தம்பிள்ஸ் இருந்தால் கரெக்டாக இருக்கும், ஏன்னா இப்போதான் கொஞ்சம் அப்பர் பாடி, அதாவது இதுக்கு மேலே செஸ்ட்டு இது ஆர்ம்ஸ் இதெல்லாம் இப்போதான் கொஞ்சம் அப்படி ஹீட்டாக ஃபீல் பண்ணுறேன். இந்த பம்ப் ஆகும்னு சொல்லுவாங்கல்ல, பூஸ்ட், அந்த மாதிரி இப்போதான் லைட்டாக ஃபீல் ஆகுது. மேபி இன்னும் 2-3 நாள் ஓரளவுக்கு கொஞ்சம் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? டே 2 ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டே 2 இப்படிதான் இருக்குது. இதுக்கு மேல என்னால இன்னைக்கு ரொம்ப செஞ்சோம்னா, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் நம்ம வந்து வார்ம் அப் தான் மெயினா ஃபோக்கஸ். ஏன்னா எடுத்த உடனே பண்ணோம்னாக்கா எக்ஸசைஸ் பண்றவங்களுக்கு தெரியும், அங்கங்க பிடிச்சிக்கும். ஸோ பிடிச்சிக்கிச்சுன்னா அது ஒரு ரிலீஃப் ஆகிறதுக்கு 3 நாள் 4 நாள் ஆகும். நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாம், கொஞ்சம் சாஃப்ட் டச்சா பண்ணிட்டு ஒரு 5 நாள் 6 நாள் அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ஹெவியா பண்ணலாம், ரன்னிங் போகலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா எடுத்த உடனே பண்ணக்கூடாது. என்னடா 10 நிமிஷம் இப்படி பண்ணிட்டு போற அப்படின்னு நினைக்கலாம் டே 2ல. ஆக்சுவலா அது கிடையாது. எடுத்த உடனே நாளே ஹெவியா பண்ணா அடுத்த ஒரு வாரத்துக்கு எல்லா ஜாயிண்ட்டும் வலிக்கும், வேலை பார்க்க முடியாது, நடக்க முடியாது. அப்படி இருமுனா வயிறுலாம் வலிக்கும். 6 பேக் பண்றதுக்காக பண்ணா மெயினா வலிக்கிறதே வந்து இந்த வயிறு தான். தண்ணி குடிக்க முடியாது, அப்படி இரும்ப முடியாது, பாத்ரூம் டாய்லெட் போக முடியாது. ஸோ அது வந்து எடுத்த உடனே அப்படி பண்ணா அவ்வளோ பிரச்சனை இருக்கு. ஸோ லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா தான் அதை ட்ரை பண்ணணும். ஓகே, இன்னைக்கு இதோட முடிச்சுப்போம். தயவு செஞ்சு சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அழுத்திக்கோங்க, அப்போ தான் போடுற வீடியோஸ் வரும்.
இந்த 6 பேக் 100 டேஸ் சேலஞ்ச் மட்டும் இல்லாமல் சிங்கப்பூரோட வேலை, படிப்பு, இங்கே இருக்க சிங்கப்பூரை பற்றின வீடியோங்க நிறைய நம்ம சேனலில் நம்ம இப்போ டெய்லி கண்டினியூவாக போடுறோம். நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் நான் இந்த மாதிரி போட முடியும். அப்படி இல்லைன்னா தெரில எவ்வளோ நாள் இது என்னால் கண்டினியூ பண்ண முடியும்ட்டு. ஓகே கைஸ், டே 3ல பார்ப்போம். டே 2 ஆல்சோ வார்ம் அப். ஓகேவா? பாய் கைஸ், பாய்.